ரீசெண்டாக சாக்லேட் ட்ரஃபிள் கேக் தான் பண்ணியிருந்தேன். அதுவும் எக்லெஸ் மேக் பண்ணியிருந்தேன். ஏன்னா வீட்டில் நிறைய பேர் எக் சாப்பிட மாட்டாங்க அந்த டேயில் அப்படிங்கிறதுனால எக்லெஸ் நான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சாஃப்டாக சூப்பர் சாஃப்டாக வந்திருந்தது. ஸோ இதோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் சீக்கிரமாகவே ஷேர் பண்ணுறேன். இப்போது இதில் சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ரொம்ப செம்ம சூப்பர் சாஃப்ட். கட் பண்ணும்போதே அப்படியே உடஞ்சி போகிற மாதிரி இருந்தது. நான் ரொம்ப பொறுமையாக தான் பார்த்து தான் கட் பண்ணேன். அந்த அளவுக்கு செம்ம சாஃப்ட். இதில் ஆயில் எதுவுமே நான் சேர்க்கல. ஒன்லி பட்டர் யூஸ் பண்ணி நம்ம இந்த கேக் வந்து பண்ணியிருக்கேன். இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அப்படியே கூட கொடுக்கலாம். க்ரீம் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணாமல் இந்த ஸ்பாஞ்ச் கேக் மட்டும் நீங்கள் ஒன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா இதை அப்படியே நீங்கள் கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதில் க்ரீம் எதுவுமே கூட தேவைப்படாது. அவ்வளோ சாஃப்ட். இது கைப்பட்டதுமே உடஞ்சி போகிற அளவுக்கு சாஃப்ட்டு. நான் பார்த்து தான் பொறுமையாக அதை கட் பண்ணிட்டு இருந்தேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக கேக் பண்ண போகிறோன்னா ஒரு வெயிட் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேக் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஹெர்ஷீஸோட கொக்கோ பவுடர் எடுத்துருக்கேன். இது 25 கிராம்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். தென் நாகா மைதா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதுனா பேக்கிங் ஷாப்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே கூட நீங்கள் வந்து இந்த மைதா வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். தென் மில்க் மைட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எக்லெஸ் கேக்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் நான் மில்க் மைட் யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த கேக் பண்ணி காமிச்சிருக்கேன். தென் பட்டர் வந்து ஒரு 100 கிராம்ஸ், மில்க் வந்து ஒரு 140 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். தென் இந்த பவுடர்ட் சுகர் வந்து ஒரு 60 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். மில்க் மைட் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற அதில் சுகர் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பவுடர் சுகர் வந்து 60 கிராம்ஸ் அளவுக்கு தான் நம்ம எடுத்திருக்கோம். தென் ஒரு 6 இன்ச் பேன் எடுத்து நான் அதை வந்து க்ரீஸ் பண்ணுறதுக்காக பட்டர் பேப்பர் வந்து நான் போட்டுக்கிறேன். இதில் வந்து நம்ம ஆயில் கூட சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பட்டர் பேப்பர் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. அதனால நான் ஆயில் கூட எதுவுமே நம்ம போட வேண்டாம். அப்படியே வந்து பட்டர் பேப்பர் மட்டுமே போட்டால் போதும். ஸோ ஃபுல்லாக நான் கவர் பண்ணுற மாதிரி நான் கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் இருக்க மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேக் நம்ம வெளியே எடுக்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். தென் ஒரு பவுல் எப்போவுமே தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதில் மைதாவும் கொக்கோ பவுடரும் நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கூடவே ஆல்ரெடி பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதையும் இது கூட சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பட்டர் வந்து ரொம்ப ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃப்ரிட்ஜ்லேருந்து உடனே யூஸ் பண்ணாதீங்க. அதை எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் வந்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். அந்த பட்டர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தென் மில்க் மைட், பட்டர் அண்ட் பவுடர்ட் சுகர் இது 3த்தையுமே நம்ம ஒன்றா ஆட் பண்ணிக்கிறோம். பவுடர் சுகரை வந்து சீவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் இருக்கணும். ஏன்னா நீங்கள் அரைச்சி வச்சதுமே பவுடர் சுகர் வந்து என்ன ஆகும்னா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அதை அப்படியே ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். அது கரையாமல் அங்கே நிற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை எந்த ஐட்டம் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே சீவ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது கூட ஆட் பண்ணி நல்லா நான் பீட்டர் வச்சு நான் பீட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பீட்டர் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, வீட்டில் இருக்க விஸ்க் வச்சே நீங்கள் வந்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு நீங்கள் இன்னொரு வாட்டி வந்து பீட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். ஓரத்தில் நம்ம சர்க்கரை எல்லாமே இருக்கும், அது ஒழுங்காக கரையாமல் இருக்கும். பவுடர் சுகராக இருந்தாலுமே நமக்கு இந்த பட்டர் அண்ட் மில்க் மைடோட உங்களுக்கு நல்லா ஒன்றா சேர்ந்து அது ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சரில் வரணும். அப்படி வந்தால் தான் உங்களுக்கு கேக் ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா வரும். ஸோ அதனால் ஒரு வாட்டி நான் பீட் பண்ணி இதை நல்லா ஸ்லோவாக இது பண்ணணும். ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. கேக் பண்ணுறப்ப அது ரொம்ப ஃப்ளஃபினஸ் கொடுக்கும். இந்த பட்டர் இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி இருந்ததை இருக்கும் இப்பயும் பார்க்கும்போது ஒரு ஃப்ளஃபினஸோடு இருக்கும் நம்ம பீட் பண்ணதுனால. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சாக்லேட் கேக் அப்படிங்கிறதுனால சாக்லேட் எசன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும். இது ஹரிமா பிராண்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் போட்டுட்டு தென் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதாவது 3 டைம்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 பார்ட்டாக பிரித்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் பண்ணணும். இது கூடவே நம்ம ஆல்ரெடி நம்ம மில்க் வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 140 ml, அந்த மில்க்கும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கேக்குக்குமே இந்த மெத்தட் வந்து மாறும். சில கேக்குக்கு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவோம். சில கேக்குக்கு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நான் இந்த கேக் ஸ்பாஞ்சுக்கு நான் வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். இதை பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப வந்து ஒரே பேட்டர்னில் இருக்கணும் அந்த நம்ம மிக்ஸ் பண்ணுறது. ஓரத்தில் இருக்க மாவு எல்லாமே நடுவில் வரா மாதிரி நம்ம மிக்ஸ் கொடுக்கணும். ஸோ எப்படின்னா ஓரத்துலேருந்து ஒரு வாட்டி எடுத்து விட்டு நடுவில் ஒரு 2 டைம் நான்
வந்து கட் பண்ணுறேன். ஸோ இதுதான் மெத்தட். ஸோ ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போதும் ஃபுல்லாகவே ஒரு சர்க்கிள் மாதிரி கொண்டு வந்து நடுவில் சென்டரில் நம்ம கட் பண்ணுறோம். இதுதான் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் நான் 2வது பேட்ச் மாவுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாவு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப வந்து டம்ப் பண்ணாமல் 3 பார்ட்டாக பிரித்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். மில்க்கும் கூடவே சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, மில்க் வந்து மேலே ஆட் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, பட்டர், மில்க் மெய்ட், சுகர்லாம் நம்ம ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறமே நீங்கள் மில்க் ஆட் பண்ணி லைட்டாக நீங்கள் ஒரு மிக்ஸ் கொடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். அந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நல்லா தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது கெட்டிப்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பீட்டரை யூஸ் பண்ணி லாஸ்ட்டில் லைட்டாக நீங்கள் வந்து மிக்ஸ் கொடுத்தீங்கன்னாவே அது எல்லாமே வந்து சரியாயிடும். மாவு வந்து கரெக்டான இதுக்கு நமக்கு வந்துடும். நான் 3 டைம்ஸ் மாவை ஆட் பண்ணி நல்லாவே நான் மிக்ஸ் கொடுத்துக்கிட்டேன். ஆனாலுமே எனக்கு லைட்டாக அங்கங்கே வந்து மாவு கெட்டியாக இருக்கா மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் பீட்டர் யூஸ் பண்ணி லைட்டாக நான் வந்து பேட்டரை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். பேட்டர் இப்போ ஸ்மூத்தாக செம்ம சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ நம்ம டின்னுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். 6 இன்ச் பேனில் நான் ஆல்ரெடி பட்டர் பேப்பர் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து ஸ்டிக் பண்ணி நம்ம பட்டர் பேப்பர் மூவ் ஆகாத மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இவ்வளோதான், நம்ம வேறு எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம். இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பேட்டர் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு டின்னில் ஒட்டாமல் இருக்கும். பட்டர் பேப்பரோடு நீங்கள் அழகாக எடுக்க முடியும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். எல்லா இடத்துலையும் மாவு போட்டு ரெடி பண்ணி அப்புறம் நம்ம பேட்டரை இதில் மூவ் பண்ணிட வேண்டியது தான். பவுர் பண்ணி நல்லாவே வந்து நீங்கள் இதை வந்து தட்டக்கூடாது. சில பேர் வந்து தட்டுவாங்க. சில கேக்ஸ்க்கு வந்து தட்டக்கூடாது. ரொம்ப ஸ்மூத்தாக நமக்கு வரணும் அப்படிங்கிறதுனால ஒரு டூத் பிக் எடுத்து நீங்கள் அழகாக இந்த மாதிரி பபிள்ஸ் எதனா இருந்தது இல்லைனா ஷேப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நல்லா ஸ்மூத்தாக நமக்கு வரும். டேப் பண்ணக்கூடாது இந்த கேக் மட்டும். ஓவனில் ஆல்ரெடி 20 மினிட்ஸ்க்கு 180 டிகிரியில் நான் ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். இதில் நான் கேக் டின் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். கேக் அகைன் பேக் ஆகிறதுக்கு 180 டிகிரியில் 20 to 30 மினிட்ஸ் வைக்கலாம். தென் 2 ராடுமே நமக்கு ஆனில் இருக்கணும். அப்படி பண்ணுங்கள். தென் நடுவில் எடுத்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு திரும்ப வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா கேக் வந்து நல்லாவே குக் ஆகி வந்துடும் உங்களுக்கு. ஸோ எனக்கு கேக் சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இது நான் சைடில் இருக்கிற இதெல்லாமே எடுத்து விட்டால் தான் நமக்கு வரும். ஏன்னா ரவுண்ட் டின் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு அப்படியே நம்மளால் இதை வந்து எடுக்க முடியாது. இது வெளியே இருந்து சூப்பராக வந்துடுச்சு. அவ்வளோதான். இதை நான் கட் பண்ணி இதை வச்சு தான் நான் வந்து சாக்லேட் ட்ரஃபிள் கேக் ரெடி பண்ணியிருந்தேன். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ட்ரஃபிள் ரெடி பண்ணுறதுன்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எக்லெஸ் கேக் மாதிரியே இல்லைன்னு எல்லாருமே வீட்டில் சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ சாஃப்டாக வந்திருந்தது. எனக்கு கட் பண்ணும்போதே அவ்வளோ பயமாக இருந்தது, எங்கே உடஞ்சிருமோ அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஆல்மண்ட் சாக்லேட் ட்ரஃபிள் கேக் வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோக்காக.